மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பத்திரப்பதிவு எழுத்தரின் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், விவரங்கள். அதாவது மனிஷா, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த கரலாம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் பழனி மற்றும் அவரது மனைவி இருவர் மட்டுமே வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர் பத்திரப்பதிவு எழுத்தாளராக பணியாற்றி வருகிறார். இவர் 2 நாட்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தனது உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். பின்னர் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தனது மகள் வீட்டில் தங்கியுள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிந்து வீட்டின் கதவின் பூட்டை உடைக்கப்பட்டிருந்ததை பழனிக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் பழனி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 100 சவரன் நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி மற்றும் 2 லட்சம் பணம் விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. பின்னர் பழனி அளித்த புகாரின் பேரில் பருத்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதியாக நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் குற்றவாளிகள் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சசிகுமார்.